அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் பிறந்த அனைவரும் பெருமை கொள்ள வேண்டிய விஷயத்தை தெரிந்து கொள்வோம். இந்து சமயம் உருவானது தமிழ்நாடு ஆகும். இந்து சமயத்தின் 7 பெரும் பிரிவுகள்: 1 சைவம், 2 சாக்தம், 3 வைஷ்ணவம், 4 கணாபத்தியம், 5 கௌமாரம், 6 சௌரம், 7 ஸ்மார்த்தம் ஆகும். சைவத்தின் முதல் தெய்வம் சிவபெருமான். சிவபெருமான் கோயில்கள் 283இல் 276 கோயில்கள் தமிழ்நாட்டில் உள்ளது பெருமைக்குரிய விஷயமாகும். வைஷ்ணவத்தின் முதல் தெய்வம் பெருமாள் ஆகும். வைஷ்ணவத்தின் 108 திவ்ய தேசத்தில் 96 கோவில்கள் தமிழ்நாட்டில் உள்ளது பெருமைக்குரிய விஷயமாகும். கௌமாரத்தில் 21 முருகன் கோவில்களில் 18 கோவில்கள் தமிழ்நாட்டில் உள்ளது பெருமைக்குரிய விஷயமாகும். கணாதிபத்தியத்தில் அஷ்ட கணபதி கோயில்கள் அனைத்தும் தமிழ்நாட்டிலே உள்ளது. சௌரத்தில் சூரியனை தெய்வமாக கொண்டு தைப்பொங்கல் தினத்தன்று பொங்கல் விழா கொண்டாடி வழிபடுவதும் தமிழ்நாட்டில்தான். சாக்கியத்தில் பராசக்தி, நவதுர்கை அம்மன் கோயில்கள் உள்ளது தமிழ்நாட்டில்தான். மேற்கண்ட 7 பெரும் பிரிவுகளை கொண்ட தெய்வங்களை வணங்குவதும் ஸ்மார்த்தர்கள் இருப்பதும் தமிழ்நாட்டில்தான். 18 சித்தர்கள் தோன்றி வாழ்ந்ததும் தமிழ்நாட்டில்தான். அவர்கள் ஜீவ சமாதி அடைந்ததும் தமிழ்நாட்டில்தான் என்பதை தெரிந்து கொள்ளும். ஆழ்வார்கள், நாயன்மார்கள் தோன்றி வாழ்ந்து முக்தி அடைந்ததும் தமிழ்நாட்டில்தான். பஞ்சபூத ஸ்தலங்களில் 4 ஸ்தலங்கள் தமிழ்நாட்டில் உள்ளது. நிலம் காஞ்சிபுரம், நீர் திருவனைக்காவல், ஆகாயம் சிதம்பரம், நெருப்பு திருவண்ணாமலை உள்ளதும் தமிழ்நாட்டில்தான். நவகிரக கோயில்கள் உள்ளதும் நம் தமிழ்நாட்டில்தான். 12 ராசிக்கும் 27 நட்சத்திரக்கும் கோயில் உள்ளது தமிழ்நாட்டில்தான். சப்த லிங்கங்கள் உள்ளதும் தமிழ்நாட்டில்தான். மேலும் இந்து பண்பாட்டின் அடையாளமும் வாழ்வியல் முறையும் கை கொண்டு வாழ்வதும் தமிழ்நாட்டில்தான். நன்றி, வணக்கம்.